செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூட மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். பல மாணவர்கள் 450க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறார்கள். தனியார் பள்ளிகள்தான் பொதுவாக அதிக மதிப்பெண்கள் பெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளிகளின் மாணவர்களுக்கு இணையாக 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். பொதுவாக மாநகராட்சி பள்ளிகளில் படிப்பு சரியாக இருக்காது, மதிப்பெண் கூடுதலாக எடுக்க முடியாது என்பதை பொய்யாக்கி சென்னை மாநகராட்சி மாணவர்கள் மாநகராட்சி பள்ளிகளில் குறைந்த செலவில் சிறந்த கல்வியை பெற முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநகராட்சி பள்ளிகளில் தேர்வெழுதிய 9313 மாணவர்களில் 8097 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும், மாணவர்களில் 82.99% பேரும், மாணவிகளில் 90.35% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் 6 பேர் 470ற்கும் மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர் என்றும், 18 மாநகராட்சி பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுக் காட்டி சாதனை புரிந்துள்ளதாகவும் மாநகராட்சி கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை அரசு பொது மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் சிகிச்சையின் போது இறந்ததால் அந்த நோயாளியின் உறவினர்கள் ஆத்திரமடைந்து பயிற்சி மருத்துவர்களை தாக்கினர். 3 மருத்துவர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து பயிற்சி மருத்துவர்களும் வேலை நிறுத்தம் கடைபிடித்தனர். அதன் பிறகு அதிகாரிகள் சமரசத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் இன்று முதல் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சி மருத்துவர் கதிர்வேல், பணியில் இருக்கும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேண்டும் என்றும், பயிற்சி மருத்துவர்களை தாக்கிய நோயாளியின் உறவினர்கள் மீது போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதுகலை பட்டப்படிப்பு மருத்துவ மாணவர்களும் கடந்த 3 நாட்களாக நாங்கள் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முதல் நோக்கம் என்னென்ன, மருத்துவர்களின் பாதுகாப்பு. இரண்டாவது, சனிக்கிழமை அன்று பணியில் இருந்த மருத்துவரை தாக்கியவர்களின் மீது முறைப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பேய் என்பது வெறும் கற்பனையா அல்லது உண்மையிலேயே பேய் உண்டா? தனது செல்போன் கேமராவில் பேய் உருவம் பதிவாகி இருப்பதாக ஒரு மாணவர் கூறுகிறார். கிருஷ்ணகிரியை அடுத்த வேப்பனஹள்ளி அருகே உள்ள சூளகிரி இரவு காவலர் ஒருவர் செல்போனில் எடுத்த புகைப்படத்தில் பேய் உருவம் தெரிந்ததால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. சூளகிரி அருகே உள்ள ஏனுசோனை கிராமத்தை சேர்ந்தவர் நவீன்குமார். கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இரவில் அங்குள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள குடோனில் இரவு காவலராக பணிபுரிந்து வருகிறார். நவீன்குமார் செல்போனில் இரவில் பேசுவதற்காக எடுத்தபோது அதில் பேய் உருவம் தெரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இது பற்றிய தகவல் பரவியதால் பொதுமக்கள் பீதி அடைந்தனர். 3 டைம் சவுண்ட் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் டார்ச் போட்டு என்ன இந்த சைடு சவுண்ட் வருதுன்னு பார்த்தேன். எதுவுமே தெரியல. எனக்கு பயம் எடுத்துச்சு. அதனால அதுக்கப்புறம் தான் நான் 2 போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போய் நான் இந்த சைடு போயிட்டு அந்த ரவுண்டிங் எல்லாம் போய் கம்பெனியில உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ கம்பெனியில பார்க்கவே இல்லை அந்த போட்டோஸ். வீட்டில் போய் 11 மணிக்கு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பார்த்ததுக்கப்புறம் அந்த போட்டோ பார்த்தேன், 2 போட்டோ. செவிலியர் பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. சென்னை KMC அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகிறது. BSc நர்சிங், B.Pharm உள்ளிட்ட 5 வகை துணை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 13ஆம் தேதி வழங்கப்படுகின்றது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் வருகின்ற 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வருகின்ற 25ஆம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அரௌண்ட் 200 4 முக்கியமான மருத்துவக் கல்லூரிகளிலே BSc நர்சிங் கோர்ஸ் இருக்கிறது. மற்ற கோர்ஸ் நிறையா இருக்கின்றன. இவை அனைத்தும் கவுன்சிலிங் முன்னால் வரும்போது நமக்கு தெரிந்துவிடும். ஆச்சரியம், ஆனால் உண்மை. டைனிங் டேபிளில் மனிதர்கள் சாப்பிடுவதைப் போல செல்ல பிராணியான நாய் சாப்பிட முடியுமா? அவ்வாறு அது சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? இதோ அந்த ஆச்சரியமான காட்சி.
அமெரிக்க அழகியாக 19 வயது மாணவி தேர்வு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.